Hi viewers, welcome to aathusamayal. பாவ் பாஜி மசாலா இப்போ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் தேவையானது எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஃப்ரோசன் பட்டாணி நான் எடுத்திருக்கேன். இப்போது குக்கரில் வச்சு 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸை. என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேயில் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டே லிஸ்ட்டு போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு பட்டர் சேர்த்துட்டு, பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம வந்து 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குவான்டிட்டி நான் இப்போ பண்ணுறேன். இப்போ ஜீரகம் சேர்த்து நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். இந்த மசாலா பார்த்திங்கன்னா பாவ் பாஜி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வெண்ணெய் தான் வேணும். ஸோ வெண்ணெயில் தான் இதை வந்து செஞ்சால் இது ரொம்ப டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து அப்படியே சேர்த்து வதக்கி பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் பியூரியாக எடுத்து கூட நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த மிக்சியில் அரைச்சி நான் அதை கலப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் ஒரு பச்சை மிளகாவை வந்து நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவ் பாஜி மசாலா நான் இதில் சேர்த்துருக்கேன். எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ 3 பேர் சமைக்கிறதுக்கு நான் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன். இப்போ குக்கரில் இந்த இதெல்லாம் வந்து இப்போ நான் இதில் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். அது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இப்போ குக்கரில் நம்ம வந்து வேக வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்மாஷர் போட்டு நான் மசிச்சு இப்போ எல்லாமே நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் கொடுக்கறதுக்காக நான் பட்டர் 1 ஸ்பூன் போட்டு அதில் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா கலரி விட போகிறேன். பிகாஸ் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர்லாம் நீங்கள் வந்து சேர்க்க வேண்டியதில்லை. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டாலே உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த கலர் வந்துடுது. ஸோ நம்ம வீட்டிலையே வந்து இந்த மாதிரி நீங்கள் பாவ் வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி மசாலா பண்ணி நீங்கள் வந்து வீட்டிலையே செய்யலாம். எண்டில் வந்து இந்த கெச்சப் நான் இப்போ சேர்த்துருக்கேன். கிசானுடைய கெச்சப் சேர்த்துருக்கேன், டொமேட்டோ கெச்சப். நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ டிஷ்ஷு வந்து முடிஞ்சாச்சு. கொத்தமல்லி தூவி நம்ம வந்து இப்போ இறக்கிட வேண்டியதான். நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது பட்டர் கொஞ்சமாக அதில் போட்டு ஆனியன் அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. இப்போ வந்து ஒரு பாவு எடுத்து வந்து நடுவில் நீங்கள் வந்து கத்தியால் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் இப்போ பட்டர் போட்டு இப்போ நடுவில் இந்த மாதிரி நல்லா வேக வைக்க முடியும். ஸோ இந்த பாவு வந்து நடுவில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. மேலே பட்டர் கொஞ்சமாக இப்படி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆனியன் போட்டு லெமன் பிழிஞ்சு விட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.